அதிர்ஷ்டம் நியூஸுக்கு வரவேற்கிறோம். 15ஆம் தேதி அமித்ஷா வேலூர் வருகிறார். இதுல என்ன விஷயம்? அமித்ஷா ஒரு கணக்கு போட்டே இருக்கிறார். என்ன கணக்கு? தமிழ்நாட்டுல ராமதாஸ், அன்புமணி, அதாவது ஏற்கனவே இருந்த என்டிஏ கூட்டணி, டிடிவி, ஓபிஎஸ் எல்லாம் உட்பட இதற்கு சசிகலா பிரச்சாரம் செய்வார். இதுதான் அமித்ஷா போட்ட திட்டம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, அடிக்கடி அவர் தமிழகம் வருவதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை என்ன? இதற்காகவே 2 ஐஏஎஸ் அதிகாரிகள் டெல்லியில் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்களாம். தமிழ்நாட்டுல நயினார் பிரச்சாரம் எப்படி இருக்கு? பழனிசாமி பிரச்சாரம் எப்படி இருக்கு? டிடிவி தினகரன் இவர்களுடைய இன்னைக்கு வாக்கு சதவீதம் எவ்வளவு? இன்னைக்கு தமிழ்நாட்டுல தேர்தல் வந்தால் யார் ஜெயிப்பா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மட்டுமல்லாமல் சர்வதேச ஊடகங்களை வைத்தும் அமித்ஷா அவர்கள் ரிப்போர்ட்ட தயாரித்துட்டு இருக்கிறார். பல ஜாதி சங்கங்கள் எந்தெந்த ஏரியாவில் இருக்கிறாங்க, யாரை கூப்பிட்டு பேசணும், யாரெல்லாம் வருத்தத்தில் இருக்கிறாங்க, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா எந்த வாக்கு 2021இல் பிஜேபிக்கு கிடைக்கல, அந்த வாக்கை குறிவைக்கணும். இது எல்லாம் அமித்ஷாவுடைய பிளான். குறிப்பா சொல்லணும்னா அமித்ஷா இனிமேல் வாரம் வாரம் தமிழகம் வருவார். அப்ப வேலூரில் இவர் வருவது அப்படிங்கிறது ஐயா ராமதாஸ் இன்னும் வந்து எந்த கூட்டணிக்கும் போகாமல் இருக்கிறார். அவரையும் உள்ள சேர்க்கணும். ஒரு ரிப்போர்ட் பிரகாரம் ராமதாஸுக்கு வன்னிய மக்களின் ஆதரவு இருக்கு. வட தமிழ்நாட்டுல ஒரு 4.5% இருக்கக்கூடிய வன்னிய மக்கள் இன்னைக்கு அதிமுக என்டிய கூட்டணிக்கு வேணும். இதை அமித்ஷா சரியாக புரிஞ்சுக்கிறாராம். அதனால ஜிகேமணி போய் அமித்ஷாவை சந்திக்கும்போது இங்கே தமிழகம் வரும்போது ராமதாஸோட பேசறேன்னு சொல்லிட்டாராம். அநேகமாக 15ஆம் தேதி வரும் அமித்ஷா ராமதாஸ் ஐயாவோட தொலைபேசியில் பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இன்னைக்கு பிஜேபி நினைச்சாதான் தேர்தல் ஆணையம் சின்னத்தை கொடுக்கும், பல விஷயத்தை கொடுக்கும்ங்கிறது ஐயாவுக்கும் தெரியும். அதனால என்டிஏ கூட்டணி தொடர்ந்து வலிமையாகிக் கொண்டே இருக்கிறது. விஜய் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் அமித்ஷா விஜய் தனியா நிக்கிறது நல்லது. சிறுபான்மை ஓட்டை பிரிப்பார். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா வட மாவட்டத்துல திருமா அவர்களுடைய ஓட்டை பிரிக்கிறாரு. அதுதான் அவருக்கு வந்த ரிப்போர்ட்டாம். என்டிஏ கூட்டணி தெம்பாகிவிட்டது அப்படின்னே சொல்றாங்க. அமித்ஷா வரும்போது இன்னும் தெம்பாகும்.